முருங்கைக்கீரையின் மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கலாம். முருங்கைக்கீரை ஒரு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு கீரை வகையாகும். இந்த முருங்கை மரத்தில் பார்த்திங்கன்னா இதில் முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கைப்பூ என அனைத்தும் நாம் சமைத்து சாப்பிடக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு சிறந்த மூலிகையாகும். இது இரும்பு சத்து மிகவும் அதிக அளவு நிறைந்துள்ளது. எனவே நம்ம இரும்பு சத்து மாத்திரையாக எடுக்கிறத விட இந்த முருங்கைக்கீரையாக தினமும் நம்ம எடுத்துக்கும் போது இது இயற்கையான இந்த இரும்பு சத்து உடலில் கிரகித்துக் கொள்கின்ற சக்தி அதிகமாக இருக்குது. சாதாரண மற்ற கீரைகளை விட இந்த முருங்கைக்கீரையில் 25% இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் புரதச்சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, வைட்டமின் ஏ இருக்குது, நார் சத்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய உயிர் சத்துக்கள் நிறைந்துள்ளது இந்த முருங்கைக்கீரையில். இந்த முருங்கைக்கீரையை எடுக்கிறதுனால நமக்கு என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் அதிகமாக சுரக்கிறதுக்கும், சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கும், வறட்டு இருமல், மூட்டு வலி, உடல் சோர்வு இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை நமக்கு பயன்படுது. பொதுவாக இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையின் பயன்பாடு நம்ம நாட்டை விட வெளிநாட்டில் தான் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு இங்கே இயற்கையாக கிடைக்கிற இந்த முருங்கைக்கீரையை அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தி அதனுடைய ஆரோக்கியத்தை நம்ம வளர்த்துக்கணும். இதை முருங்கைக்கீரை கிடைக்கும் போது ஒரு நிழலில் உணர்த்தி பக்குவப்படுத்தி பொடி செய்து இதை நீங்கள் விதவிதமான உணவுகளில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சாத பொடி செய்யலாம், ரசம் செய்யலாம், பிஸ்கெட்ஸ் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூப் செய்யலாம். ஸோ பலவிதமான உணவு தயாரிப்புகளை செய்து நம் அன்றாட வாழ்வில் சேர்த்துக்கொண்டு நம் ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்ளலாம். நன்றி.